அனைவருக்கும் அன்பான வணக்கம். சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெயால் வரக்கூடிய கெடுதல்கள் பற்றி பார்க்க போகிறோம். எந்த எண்ணெயை நம்ம சமைக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய எண்ணெய்களான ஓகே ஆயில், ரீஃபண்ட் ஆயில், ரைஸ் பிராண்ட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆயில்னு முடியும். நீங்கள் அந்த வார்த்தையை வச்சே உங்களால் புரிஞ்சுக்க முடியும். இந்த ஆயில் அப்படின்னு முடியறது எல்லாமே நமக்கு எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னா ஆயிலிருந்து தான் கிடைக்குது. ஆயில்னா என்னது? பெட்ரோலியம் ஆயில். அப்போ அதுலேருந்து கிடைக்கக்கூடியது அந்த ஆயில் எல்லாமே. அப்போ இந்த ஆயில்களை நம்ம பயன்படுத்தி நம்ம சமைச்சு நம்ம சாப்பிடும்போது நம்ம உடலுக்கு ஊறு நேரும். இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயற்கையாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த கொழுப்பு சத்து நமக்கு எண்ணெயிலேருந்து கிடைக்காதனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மூட்டுகள் எல்லாம் வறட்சி ஏற்பட்டு அங்கே வலியை உண்டு பண்ணிடும். நமக்கு இடுப்பு வலி, மூட்டு வலி, கழுத்து வலி, முதுகு தண்டு வலி, இந்த மாதிரி வலிகள் ஏற்பட்டும். நம்ம உடம்புல தாது வறட்சி ஏற்படும். அப்போது நம்ம இந்த மாதிரியான எண்ணெய்களை நம்ம சாப்பிட்றத தவிர்த்தரணும். இந்த மாதிரி எண்ணெய் எல்லாமே முதல்ல எண்ணெயே கிடையாது, எல்லாமே ஆயில் தான். அதனால் இதை நம்ம சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஆனால் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொழுப்பு அதிகமாகிடுச்சு உடம்புல டாக்டர் சொல்கிறாங்க. அதனால் எனக்கு கொழுப்பு சத்து இருக்கக்கூடிய நம்மளுடைய பாரம்பரிய எண்ணெய் வகையெல்லாம் வேண்டாம், நான் இந்த மாதிரி ஆயில் தான் எனக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் இந்த ஆயிலை தான் இன்றைக்கு வரைக்கும் உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இது சமைக்கிறது கொஞ்சம் எளிமையாக இருக்கும். உங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டம், வாங்குறது கஷ்டம், சமைக்கிறது கஷ்டம். ஏன்னா சமைக்கும் போது என்னென்னா, ஏதாவது பொரிக்கும் போது அதில் நுரை வரும், இதில் நுரையே வராது. அதனால் சமைக்கிறதுக்கும் எளிமையாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம மக்கள் இதையே பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இது நம்ம உடம்புல வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் இதுவும் ஒரு காரணமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கொழுப்பு சத்துள்ள இந்த எண்ணெய்களை சாப்பிட்றதுனால மட்டுமே நமக்கு கொழுப்பு உருவாகிறாது உடம்புல. இயற்கையாகவே நம்ம உடம்புல உருவாகிறது தான் கொழுப்பு அப்படிங்கிறது. அதனால் சாப்பிட்றதுனால மட்டும் கண்டிப்பாக கொழுப்பு உருவாகாது. அதனால் தைரியமாக நம்ம சாப்பிட்லாம், ஒன்றும் ஆகாது. ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா பசிச்சு சாப்பிட்டீங்கன்னா போதும். நல்ல பசி எடுத்து சாப்பிட்டா நமக்கு எந்த நோயும் வராது. திருவள்ளுவரே சொல்றாரு இல்லையா, மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி யுனின் அப்படிங்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு இந்த உடம்புக்கு மருந்தே தேவையில்லை. எப்படி? நம்ம முதல்ல சாப்பிட்ட சாப்பாடு, காலையில் சாப்பிட்றோம், சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த சாப்பாட்டு இடைவேளை அப்படிங்கிறது நம்ம உடம்பு தான் முடிவு பண்ண மொழிய நேரம் முடிவு பண்ணக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, காலைல 9 மணிக்கு சாப்பிட்றோம், மத்தியானம் 2 மணிக்கு சாப்பிட்றோம், நைட்டு 7 மணிக்கு சாப்பிட்றோம் அப்படின்னு ஒரு நேரத்தை வச்சுக்கிறாங்க, அதாவது டைமிங் வச்சுக்கிறாங்க. அப்படிலாம் சாப்பிடக்கூடாது. அந்த டைமிங்கை முடிவு பண்ணுறது யாருன்னா நீங்கள் கிடையாது, உங்கள் உடம்பு தான். உங்களுக்கு எப்போ பசி எடுக்குதோ, காலையில் சாப்பிட்றீங்க, காலையில் கண்டிப்பாக சாப்பிடணும். காலையில் எந்திரிச்சோடனே நமக்கு பசிக்கும் பாருங்க. அப்போ என்ன பண்ணணும்னா சாப்பாடு தான் சாப்பிடணும். அதை விட்டுட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு டீ, பன்னு, அப்புறம் ஏதாவது வடை சாப்பிட்றது காலையில், அப்புறம் பிஸ்கட் தொட்டு சாப்பிட்றது, இந்த வேலை வச்சுக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது நம்ம பசியை மந்தமாக்கிடும். அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பாடு சாப்பிடவே உங்களால் முடியாது. நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க? குழந்தைங்களுக்கும் அதே தான் பண்ணுறாங்க. காலையில் எந்திரிச்ச உடனே ஹார்லிக்ஸு, பூஸ்ட்டு, போர்ன்விட்டா அந்த மாதிரி வாங்கி தர்றாங்க. அந்த மாதிரியான கெமிக்கல் பண்டங்கள்லாம் சாப்பிடவே கூடாது. பிஸ்கட் சாப்பிடக்கூடாது, ரொட்டி சாப்பிடுறது, இதெல்லாம் சாப்பிடவே கூடாது. எல்லாமே கெடுதல். அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, காலையில் நீங்கள் முதல்ல எதை உள்ளே போடுறீங்களோ அதுதான் நம்ம உடம்புல சேர்மானமாகும். அதாவது என்ன அப்படின்னா, நம்ம சத்தா பிரிஞ்சு நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் அதுலேருந்து பிரித்து எடுத்துப்போம். அப்போ காலையில் சாப்பிட்றதே ஒழுக்கம் இல்லை அப்படிங்கும்போது உடம்பே கெட்டு வீணாக போயிடும். அதனால் காலையில் எப்போ பசிக்குதோ அப்போ நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம். சாப்பிட்டதுக்கு அப்புறமா மறுபடியும் ரெண்டாவது எப்போ பசி எடுக்குதோ, அது மறுபடியும் 2 நாள், சரி 3 நாள், 4 மணி, எத்தனை மணி வேணால் ஆகலாம். அப்போ எப்போ உங்களுக்கு பசிக்குதோ அடுத்தது 2வது சாப்பாடு எடுத்துக்கிறோம். இந்த சாப்பிட்றதுக்கு ஒரு 20 நிமிஷம் வச்சுக்கோங்க. நீங்கள் டீ குடிப்பீங்களோ, காஃபி குடிப்பீங்களோ, ஐஸ்கிரீம் சாப்பிடுவீங்க, எல்லாமே சாப்பிடும் போதே பண்ணிக்கணும். சாப்பிட்டு முடிச்ச உடனே நீங்கள் பண்ணிக்கணும். அது இல்லாமல் சாப்பாடு காலையில் சாப்பிட்றது, அப்புறம் ஒரு 11 மணிக்கு ஒரு டீ குடிக்கிறது, ஒரு போண்டா திங்கிறது, இந்த மாதிரிலாம் வச்சுக்கவே கூடாது. இடையில கேப் விட்டுறணும். இடையில நீங்கள் சாப்பிட வேண்டியது ஒன்று தண்ணி மட்டும்தான். இது போல் நல்லா பசிச்சு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நோய்களே வராது. அதே நேரத்தில் உங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை நோய்களும் ஓடி போயிடும். கொழுப்பு பற்றி நீங்கள் கவலைப்படவே வேண்டியதில்லை. இது கண்கூடான உண்மை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, என்னன்னு கேட்டிங்கன்னா, அதனுடைய பேருனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, எள் கூட்டல் நெய். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன். எள் கூட்டல் நெய் அப்படிங்கிறது தான் எண்ணெய் அப்படின்னு நமக்கு பிற்காலத்தில் மறுவிடுச்சு. அப்போது எள்ளிலிருந்து எடுத்தால் எள் நெய்.
ஆமணக்குலேருந்து எடுத்தால் ஆமணக்கு நெய், தேங்காயிலேருந்து எடுத்தால் தேங்காய் நெய், கடலையிலேருந்து எடுத்தால் கடலை நெய், பசுலேருந்து வர்றது பசு நெய். புரியுதுங்களா? அப்போ இது போல தான் நமக்கு எண்ணெய் வகைகள்லாம் இருக்குது. இதுதான் நம்ம பாரம்பரியமான எண்ணெய் வகைகள், அதாவது நெய் வகைகள். அப்போ இதைத்தான் நம்ம சாப்பிடணும். இது சாப்பிடும்போது தான் நம்ம உடம்புக்கு நல்லது. நல்லெண்ணெய் சமையலுக்கு பயன்படுத்தலாம், ரொம்ப நல்லது. பத்தியத்தோடு இருக்கிறவங்க சில நேரம் நல்லெண்ணெய் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா கடலை நெய்யை பயன்படுத்தலாம், தேங்காய் நெய்யை பயன்படுத்தலாம். இந்த ஆமணக்கு நெய் வந்து எந்த ஒரு பருப்பாக இருந்தாலும் அது வேக வைக்கும்போது தண்ணியை ஊற்றி நீங்கள் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவு இந்த மாதிரி விளக்கெண்ணெய் ஊற்றி வேக வைங்க. வேக வச்சிங்கன்னா அந்த விளக்கெண்ணெயில் இருக்கிற சத்து அந்த பருப்புக்கு ஏறிடும். புரியுதுங்களா? அப்போ நமக்கு சாப்பிடும்போது ரொம்ப ருசியாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த பருப்பில் இருக்கக்கூடிய அந்த வறட்சி போயிடும். அதாவது பருப்பில் எல்லா பருப்புகள்லையுமே வறட்சி இருக்கும், அந்த வறட்சி வந்து போயிடும். அதனால் நம்ம குடல் வந்து சுத்தமாக இருக்கும். சரியா? அடுத்தது இந்த பசுனை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பருப்பு எதுனாலும் சரி, நீங்கள் சாதம் செஞ்சு பருப்பு செய்யும்போது பச்சைப்பயிரோ இல்லை துவரம் பருப்போ இல்லை கொள்ளோ இல்லை தட்டைப்பயிரோ இந்த மாதிரி பருப்பு வகைகள், பாசிப்பருப்பு, இந்த மாதிரி எந்த பருப்பாக இருந்தாலும் சமைச்சு நீங்கள் அதை சாப்பிடும்போது இந்த மாதிரி நெய் விட்டு சாப்பிடுங்க. சுத்தமான நாட்டு பசுமாட்டுடைய நெய் விட்டு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுபோல் நம்ம சமையலுக்கு எந்த எண்ணெயை பயன்படுத்தணும் அப்படின்னா, இது போல் நம்ம பாரம்பரியமாக பயன்படுத்திட்டு வரக்கூடிய இந்த நெய்களை பயன்படுத்திட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு பல விதத்தில் நன்மை கிடைக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஆரோக்கியமாக இருக்கலாம். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த நம்ம பாரம்பரியமான நெய்களை பயன்படுத்தலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி வியாபாரி என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம அந்த நல்ல நெய் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து இந்த மரசுக்கு நெய் வேணும், இல்லைன்னா கல்சுக்கு நெய், இதெல்லாம் தேடி போகிறோம். அப்போ தேடி போகும்போது வியாபாரி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து நல்ல ஒரு பாட்டிலில் ஃபுல் பண்ணி லேபிளெல்லாம் ஒட்டி இது வந்து கல்சுக்கு நெய், மரசுக்கு நெய் அப்படின்னு போட்டு விற்பாங்க. அதை வந்து வாங்கவே கூடாது. என்ன காரணம் அப்படின்னா, எப்போவுமே வியாபாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க லாபம் இல்லாமல் எந்த தொழிலுமே செய்ய மாட்டாங்க. இப்போது நம்ம நேரடியாக நீங்கள் ஒருத்தர் ஆட்டுறாரு இல்லைங்களா, ஒரு மிஷின் போட்டு ஆட்டுறாரு, இல்லை கல்சுக்கு போட்டு ஆட்டிகிட்டு இருக்காரு, மாடுகள் வச்சு ஆட்டிகிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது அங்கே போய் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அவங்களே ஓரளவுக்கு ரேட் வச்சு தான் விற்பாங்க. அவங்க ஒரு லாபம் வச்சு விற்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு 500 ரூபாய் நமக்கு நல்லெண்ணெய்னு வச்சுக்கோங்களேன், அவர் 500 ரூபாய்க்கு விற்கிறார். ஆனால் கடையில் நமக்கு பாட்டிலில் போட்டு விற்கிறது எவ்வளோ போட்டிருப்பாங்கன்னா, மரசுக்கு நெய் அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ரேட் இருக்கும், 400 ரூபாய் 350 ரூபா அந்த ரேட்டு தான் இருக்கும். ஆனால் 1 லிட்டர் அவரால் 500 ரூபாய் தான் கொடுக்க முடியுது. இவங்க மட்டும் எப்படி 350 ரூபா 400 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னா, இதுதான் அந்த தந்திரம், வியாபார தந்திரம். இதுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க கலப்படம் தான், வேற ஒன்றும் இல்லை. அவங்க எப்பவும் பண்ணக்கூடிய வியாபாரிகளுடைய முக்கியமான ஒரு கொள்கையே என்ன அப்படின்னா, கலப்படம் பண்ணி தான் விற்கணும் அப்படிங்கிறத முதல் கொள்கை அவங்களுடைய. அப்படி விற்றாதான் அவங்க லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணம். ஆனால் பொருளுடைய தரத்தை அப்படியே கொடுத்துட்டு நீங்கள் அதனுடைய விலையை அதிகப்படுத்தினா யாரும் வாங்காமல் இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக எல்லாரும் வாங்குவாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தரத்தை பற்றி அவங்க கவலைப்படுறதே இல்லை. ஆனால் பொருள் வந்து விலை கம்மியாக இருக்கணும், அப்போ தான் மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு பொருளுடைய விலையை கம்மி பண்ணி தரத்தையும் கம்மி பண்ணிடுறாங்க. புரியுதுங்களா? அதனால் நீங்கள் கடையில் வந்து எந்த ஒரு கடையாக இருந்தாலும் சரி, அது டிபார்ட்மெண்டல் ஸ்டோராக இருந்தாலும் சரி, இல்லை மளிகை கடையாக இருந்தாலும் சரி, எங்கேயுமே வந்து இந்த பாட்டிலில் அடித்த எண்ணெயை தயவு செஞ்சு வாங்காதீங்க. நீங்கள் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஊர்லேயே வந்து ஆட்டி தரக்கூடியவங்க, அதாவது ஒரு செக்கு மிஷின் போட்டு இல்லை உங்களுக்கு மரச்செக்கு போட்டோ இல்லை கல் செக்கு போட்டோ ஆட்டித்தரவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் நீங்கள் நேரடியாக ஒரு சின்ன தூக்கு பாத்திரம், பழைய எவர்சிலர் பாத்திரம் இருக்கும், தூக்கு பாத்திரம், அது 5 லிட்டர் பிடிக்கிற மாதிரி வாங்கிட்டு வந்து வச்சிட்டிங்க அப்படின்னா அது கிடக்கும் உங்களுக்கு. புரியுதுங்களா? அதனால் நீங்கள் எப்பவுமே வந்துட்டு இந்த பிளாஸ்டிக்கில் அடைச்சி விற்கக்கூடிய இந்த எண்ணெயை வந்து பயன்படுத்தாதீங்க. நீங்களே நேரடியாக போய் எண்ணெயை வாங்கிட்டு வரதா சிறப்பாக இருக்கும். நம்ம கொஞ்சம் சிரமப்பட்டு தான் ஆகணும். சிரமப்படாமல் இந்த உலகத்தில் எதுவுமே கிடைக்காது. சிரமப்படாமல் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்பு சீக்கிரமாக கெட்டு குட்டிச்சு வர போய் அப்புறம் இப்படி சிரமப்படாமல் படுத்துலேயே அப்படியே பெட்லேயே கிடக்க வேண்டியது தான், நடமாட கூட முடியாது நம்மளால். அதனால் உழைப்பு தான் ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? எந்த விஷயமா இருந்தால் உழைக்காமல் நமக்கு எதுவுமே கிடைக்காது. அதனால் இந்த மாதிரி எண்ணெய் விஷயத்தில், அந்த நெய் விஷயத்தில் கொஞ்சம் எல்லாருமே ஜாக்கிரதையாக இருக்கணும். நிறைய விளம்பரங்கள்லாம் விளம்பரங்கள்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த ஆயில் நல்லது, அந்த ஆயில் நல்லது, அப்படி இப்படின்னு போட்டுருப்பான். இதயத்துக்கு நல்லது, அதுக்கு நல்லது. முதல்ல இதயத்தை கெடுக்கிறதே இந்த மாதிரி எண்ணெய்கள் தான், அதாவது ஆயில்கள் தான். புரியுதுங்களா? அதனால் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி செக்கில் ஆட்டக்கூடிய எண்ணெயை பார்த்து நீங்களே போய் வாங்கிட்டு வந்து பயன்படுத்துங்க. சரியா? நல்லது, மகிழ்ச்சி. மேலும் ஒரு நல்ல காலையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.